11ஆம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் 1 இந்திய துணைக்கண்டத்தின் வணிக வரலாற்று பின்னணி. பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்திற்கு அங்காடி என்று பெயர். இடத்தடை இதன் மூலம் நீக்கப்படுகிறது. போக்குவரத்து. அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகம் டேஷால் எழுதப்பட்டது. சாணக்கியர். வியாபாரம் மற்றும் வணிகம் டேஷ் பேரரசில் பொதுவானவையாக இருந்தது. பாண்டியர். முதலில் சுல்தானாக இருந்தார். அடர்த்தியான வனப்பகுதியில் பாதை உருவாக்கி வியாபாரம் செய்ய வழிவகுத்தார். பால்பன். அத்தியாயம் 2 தொழிலின் நோக்கங்கள். தொழிலின் முதல் குறிக்கோள் லாபம் ஈட்டுதல். மருத்துவர் தொழில் என்பது சிறப்பு தொழில். பின்வருவனவற்றுள் எது வியாபார நடவடிக்கையின் சிறப்பியல்புகள் இல்லை? சம்பளம் அல்லது கூலி, அன்பு மற்றும் பாசம் அல்லது சமூக சேவை உள்நோக்கம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்து எடுக்கும் தொழிற்சாலை என்பது பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில்கள். ஒரு முழு பொருள் தயாரிக்க பல நிலைகளை கடக்கும் உற்பத்தி முறை என்பது தொடர்முறை உற்பத்தி தொழில். அதிக அளவு அபாயத்தை கொண்டது உற்பத்தி தொழில். அத்தியாயம் 4 தனியால் வணிகம். கீழ்கண்டவற்றில் எது பழமையான வியாபார அமைப்பு வடிவம்? தனியால் வணிகம். எந்த அமைப்பு ஒரே ஒருவராக உரிமையாளர், நிறுவனர் மற்றும் மேலாளர் என்ற வகையில் இருக்கும்? தனியால் வணிகம். தனியால் வணிகத்தின் பொறுப்பு வரையறா பொறுப்பு. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கூட்டுறு சாரா நிறுவனம்? தனியால் வணிகம். அத்தியாயம் 5 இந்து கூட்டு குடும்ப வணிகம். இந்து கூட்டு குடும்பம் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? கர்த்தா. இந்து கூட்டு குடும்ப வியாபாரத்தில் ஒருவர் எவ்வாறு உறுப்பினராகிறார்? பிறப்பால். இந்து கூட்டு குடும்ப தொழிலில் உறுப்பினர்களை எவ்வாறு அழைப்பாய்? கூட்டு வாரிசுதாரர். டேஷ் சட்டத்தின்படி ஆண் வாரிசுகள் மட்டுமே வம்சாவளி சொத்தில் உரிமை உள்ளவர்கள். மிட்டாக்ஷரா. கூட்டாண்மை உண்டாக்கப்படுவது ஒப்பந்தத்தால். அத்தியாயம் 6 கூட்டு பங்கு நிறுவனம். நிறுவனத்திற்கும் வெளிநபருக்கும் உள்ள உறவு முறையை பற்றி குறிப்பிடுவது எது? அமைப்பு முறையீடு. நிறும சட்டத்தின் அட்டவணை ஆ என்பது நிறும செயல்முறை விதிகளின் மாதிரி. கீழ்கண்டவற்றுள் எது நாடாளுமன்ற அல்லது சட்டமன்றங்கள் இயற்றிய சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறது? சட்டமுறை நிறுவனம். நிறுவனத்தின் இயக்குனரை கீழ்கண்டவற்றுள் யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? பங்குதாரர்கள். ஒரு நாட்டின் அரசராலோ அரசியாலோ வழங்கப்பட்ட சாசனத்தின் விளைவாக உருவாக்கப்படும் நிறுவனங்கள் பட்டய அல்லது சாசன நிறுவனங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அத்தியாயம் 7 கூட்டுறவு அமைப்பு. கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கூட்டுறவு தோல்வி அடைவதற்கான காரணம் தவறான நிர்வாகம். அனைத்து கூட்டுறவுகளும் நிறுவப்படுவதற்கு சேவை நோக்கம். நுகர்வோர் கூட்டுறவு டேஷ் நாட்டில் முதலாக வெற்றி பெற்றது. இங்கிலாந்து. ராக்டேல் சொசைட்டியை தோற்றுவித்தவர் ராபர்ட் அவன். அத்தியாயம் 8 பன்னாட்டு நிறுவனங்கள். பன்னாட்டு நிறுவனம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்டின் நிறுவனங்களை கொண்டுள்ளது. பன்னாட்டு நிறுவனங்கள் பின்வருவனவற்றில் யாரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன? தலைமையகம். பல நாடுகளில் இயங்கும் நிறுவனங்கள் ஒரு நாட்டில் நிர்வகிக்கப்படுகிறது. இதனை டேஷ் நிறுவனங்கள் எனலாம். பன்னாட்டு நிறுவனங்கள். தலைமை அலுவலகத்தின் கிளைகள் மற்றும் துணை நிறுவனங்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்குவது பரவலாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. கொக்கோ கோலா நிறுவனத்தை எதற்கு உதாரணமாக கூறலாம்? பன்னாட்டு நிறுவனம். அடுத்தது அத்தியாயம் 9 அரசு அமைப்புகள். அரசு நிறுவனத்தின் பங்கு முதலீடு டேஷுக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும். 51%. பொதுத்துறை நிறுவனத்தின் மிக பழமையான அமைப்பு துறைவாரி அமைப்பு. ஒரு அரசாங்க நிறுவனம் எவர் பெயரில் பங்குகளை வாங்குகிறது? குடியரசுத் தலைவர். அரசு நிறுவனங்களில் முதன்மையான நோக்கம் மக்களுக்கு சேவை செய்தல். அத்தியாயம் 10 இந்திய ரிசர்வ் வங்கி. ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு எந்த வங்கிக்கு அதிகாரம் உள்ளது? மைய வங்கி. இந்திய மைய வங்கி என்பது ஆர்பிஐ. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1 டேஷ் ஆண்டு முதல் தன் பணிகளை தொடங்கியது. 1935.
வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டும் இல்லாமல் டேஷ் வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். பொருளாதார வளர்ச்சி. கீழ்கண்டவற்றுள் மைய வங்கியின் பணி அல்ல பொதுமக்களுடன் தொடர்பு கொள்தல்.